உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பயிற்சி பலன்கள் 2025. துளாராசிக்காரர்களுக்கு சனி 6ஆம் வீட்டிற்கு வருகிறார். ரண ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கு வருகிறார். வியாதி, கடன், கஷ்டம் போன்ற அத்தனையும் துளாராசிக்காரர்களுக்கு தருவார். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு இருக்கிறதுனால குரு பலம் இல்லாமல் போயிடுச்சு. குருவை இழந்துட்டீங்க. குரு இல்லாததுனால என்ன ஆகும்னா, சனி 6ல் இருக்கிற சனி இறங்கி உங்களுக்கு ஒர்க் பண்ணுவார். இதுவரை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தண்டனை அனுபவிக்கும் காலம் இந்த காலம். இந்த 2 வருஷம் 6ல் இருக்கிற சனி வேலை வாய்ப்பு தேடியவர்களுக்கு வேலை வாங்கி தருவார். அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சத்துருக்கள், புதிய புதிய எதிரிகள் அல்லது பழைய எதிரி உங்களை நிச்சயம் 6ல் இருக்கக்கூடிய சனி அந்த வஞ்சம் தீர்ப்பார்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சிச்சுவேஷனை சரி பண்ணிக்கணும். குருபலம் இல்லாததுனால உங்களுடைய குரு யாரோ அவங்கள சென்று பார்க்கணும், அவங்க நமஸ்கரிக்கணும், அவங்க காலில் விழணும். ஒன்று. 2வது என்னென்னா, குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, குருவுடைய இந்த ஜீவசமாதின்னு சொல்லுவாங்களே, சித்தர் சமாதி, மகான்களோட ஜீவசமாதியெல்லாம் போய் நீங்கள் பார்க்கணும். 6ல் சனி இருக்கிறதுனால பழைய கடன்கள் அடையும். எதெல்லாம் கடனோ அந்த கடன்லாம் அடையும். அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதால் காலில் பிரச்சனை, கால் மூட்டு உடையிறது, காலில் பிளேட் வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். சனி பயிற்சினாலே இப்படி தான் சார். நல்லா புரிஞ்சிங்க. இது நம்ம டைரக்டர் சார் என் முன்னாடி தான் இருக்கார். அவர் பிரச்சனை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. வந்தவுடனே ரெட்ரோலெக்ஸ்க்கு நான் இன்றைக்கி ரெட்ரோ மீடியா என்ன தரணும்னு கேட்டேன். சனி பயிற்சி கொடுங்க சார் நான் ஏன்னு கேட்டேன். அப்போ தான் மக்கள் விழிப்புடன் இருப்பாங்க. நான் என் மேலே தப்பா, இந்த சனியினால என்ன பண்ணுவாரோ அதைத்தான் பண்ணுவார். இப்போ ஒரு போலீஸ்காரரை கூட்டு லவ் பண்ண சொன்னால் இது நடக்குமா? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் துப்பாக்கி. அந்த மாதிரி சனிக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தண்டனை. அப்போது அவர் என்னென்ன தண்டனைலாம் கொடுப்பாருங்கிறத நான் சொல்ல முடியும். சனி உங்களுக்கு காதலிக்கு ரோஸ் பிச்சு கொடுப்பாருன்னு நான் சொல்ல முடியும். அப்போது 6ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, நண்பர்களிடையே பிரிவு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு நண்பரை அப்படியே உயிர் நண்பராக வச்சுருந்துருப்பீங்க, பல விஷயங்களில் சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த புனித நட்பெல்லாம் கெட்டு போகும். அந்த கெட்டு போய் அந்த நண்பரும் நீங்களும் பிரிவீங்க. மீண்டும் டோட்டலாக யாரும் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. டிப்ரெஷனில் மாட்டிக்க போகிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் உங்களை விட்டு தனித்து போயிருப்பாங்க. ஆல்ரெடி 2024 அது நடந்திருக்கும். உங்களை விட்டு எல்லோரும் தனித்ததுனால் நடந்திருக்கும். மீண்டும் மோசமாக நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் 5ல் சனி சார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5ல் சனி குழந்தை கொடுக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் யாரோ அவர்களெல்லாம் இந்த 2.5 வருடத்தில் ஆண் குழந்தை பெறுவீர்கள். எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும். இது நடந்தே தீரும். 5ல் சனி இருந்தால் என்ன ஆகும்னா, முதல் வேலையாக இதை பண்ணுவார். அதே மாதிரி யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, லவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் லவ்வை சக்ஸஸ் பண்ணுவார். அவரே கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் வீட்டில் மாட்டி விட்டு 2 பேருக்கு சம்மந்தம் பேசி விடுவார். அந்த அளவுக்கு சனிக்கு லவ்னால் ரொம்ப பிடிக்கும். லவ் கார்டு சார் அவர். ஸோ அப்போ 5ல் இருக்கக்கூடிய சனி சொத்து பத்துக்களை உண்டாக்கி தருவார். நான் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஒரு 9 வீடு, ஒரு 36 பங்களா, 46 கப்பல், 120 போட்டு எழுதிக்கிங்க. என்னென்னலாம் உங்களால் முடியுமோ உங்கள் சக்திக்கு எழுதிக்கிங்க. அத்தனை கோடியையும் லட்சத்தையும் கொட்டி தருவார். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சினால் கோணிப்பையே திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க போகிறீங்க. பணம் கொட்டிக்கிட்டே இருக்க போது பண்டில் போடுறது தான் அவங்க வேலை. ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரருக்கு பலன் சொல்ல தேவையில்லை. பிள்ளைகளால் மனம் சந்தோஷப்படுவீங்க, குடும்பத்தால் மனம் சந்தோஷப்படுவீங்க. இருப்பினும் 7ல் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது 8ஆம் இடத்துக்கு போகிறார். வர்ற மே மாதத்துக்கு அப்புறம் 8ல் குரு இருக்குன்னா மாங்கல்ய பலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மாங்கல்ய பலம் பார்த்திங்கன்னா சற்று மாங்கல்ய பலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள். அதே மாதிரி 8 அசையா சொத்துக்கள் என்பதால் அசையா சொத்துக்கள் நிறைய சேர்த்துவீங்க. அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் 4ஆம் வீட்டில் சனி. அப்போ 4ல் ராகு இருந்து உங்கள் உயிரை வாங்கிட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா விதவிதமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். சும்மா அந்த யார்ட்டையாவது ஒன்று சும்மா பேசுவீங்க. பார்த்தீங்கன்னா யார் கூட பேசிகிட்டு இருந்தேன்னு உங்கள் கணவர் கேட்பார், உங்கள் மனைவி கேட்பாங்க. அந்த மாதிரி சந்தேக ஒரு நெருப்பிலே இருந்தீங்க.
இப்போ 4ல் வர்ற சனி என்ன பண்ணுவோம், உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. எப்போ ராஜா உங்ககிட்ட இவ்வளோ இம்பிட்டு திறமையா ஐயா அப்படின்ட்டு அவங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டனே அப்படின்ட்டு உங்களுக்கு உடனே ப்ரமோஷன் கொடுத்துருவார். அந்தளவுக்கு மேனேஜரை நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. என்ன குறித்து தனித்திறமை? தனித்திறமைன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்பெயின் எடுத்து கோஆர்டினேட் பண்ணி நடத்துவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 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 ப்ராப்ளத்துக்கு வந்து லீட் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம். ஸோ அப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸும் டீமும் வரப்போகிறது. இதெல்லாம் நடக்கும். புதிய எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு வருவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே இருந்தாங்க சார், வர்றவன்லாம் ஃபுல்லாக ஓப்பி அடிச்சுட்டு தான் போகிறாங்க, என்ன வருத்தப்பட்டு இருந்தீங்க. புதிய டீம் ஃபார்ம் ஆகும். புதிய உங்கள் கடை சார், ஒரு கடை நல்லா ஓடுதா இல்லையாங்கிறது கடையை பொறுத்ததுன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளை பொறுத்தது தான். எல்லாருமே எந்தோ ஒர்க் பண்ணால் அந்த கடை ஓகனோட போகுது, அந்த மாதிரி. ஸோ அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பெருகும். அடுத்து என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சி எனும் இடத்தில் வந்திருக்கிறார். பல முயற்சிகளை தருவார், புதிய புதிய முனைப்புகளை தருவார். அடைச்ச இதை மறந்துட்டோமே, நம்ம இத்தனை நாள் இருந்தோம், இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணலையே, அந்த மாதிரி விதவிதமாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு முயற்சிகளை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மகர ராசியில் காரங்களுக்கு முயற்சிகளை உண்டு பண்ணுறது மட்டும் இல்லை, 3ல் இருக்கக்கூடிய சனி வந்து 3, 4, 5 பார்க்குறார். 3, 4, 5, 6, 7, 8, 9 பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். மாபெரும் பணவரவையும் புதிய உலகத்தையும் உண்டாக்கி தருவார். புதிய ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் இன்னொருத்தரோட டிபெண்டடாக இருந்திருப்பீங்க. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் சம்பாதிப்பார், நீங்கள் அவர் கூட சும்மா பேசிவாக கூட அப்படி போக்குவரத்தாக போயிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் தனியாக நீங்களே எடுத்து ஒரு தொழிலை செய்வீங்க. இந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அதில் செய்யும் திறமை உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுடைய தனித்திறமை, நீங்கள் ஓவியம் வரைகிறவராக இருப்பீங்க, அல்லது துணியில் வந்து சித்திரம் எம்ப்ராய்டரி பண்ணுறவராக இருப்பீங்க. அது போன்ற தனித்திறமைகள்லாம் வெளிப்படும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மாபெரும் புதிய பிஸ்னஸை உண்டு பண்ண போகுது. நான் சும்மா சாதாரணமாக சமையல் பண்ணிட்டு இருந்தேன் சார், விளாட்டாக ஒரு கேட்ரிங் ஆரம்பித்தோம் சார், இப்போ எனக்கு உட்கார நேரம் இல்லை சார், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் அது என்ஜாய். அடுத்து கும்பராசிக்காரர்கள் 2ஆம் இடத்தில் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2ஆம் வீட்டில் சனி தனத்தை அள்ளி தருவார். கும்பராசிக்காரர்கள் விரலெல்லாம் பணம், அந்த அளவுக்கு வந்து பணத்தை அள்ளி தருவார். 2ல் இருக்கக்கூடிய சனி. அதே மாதிரி 5ல் இருக்கக்கூடிய குரு குழந்தை செல்வத்தை தருவார். குழந்தை செல்வத்தை தருவதோடு மட்டுமல்ல, சொத்து பத்துக்களை உண்டாக்கி தருவார். புதுசாக வீடு வாங்குவீங்க, லேண்ட் வாங்குவீங்க, எல்லாம் நடக்கும். கும்பராசிக்காரருக்கு 2ல் ராகு இருக்கிறதுனால, ராகுவோடு சேர்ந்த சனிங்கன்னா வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல போகாது, இன்னொன்றா புரிந்து கொள்ளப்படும். மேலிடத்தினுடைய உங்களுடைய என்ன சொல்கிறது அழுத்தத்தை சந்திப்பீர்கள். அதனால் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. 8ல் கேதுங்கிறதுனால அசையா சொத்துக்களில் சிறு பிரச்சனைகள் வரும். அசையா சொத்துக்கள் சேர்த்துவீங்க, அந்த அதரன் அசையா சொத்துக்கள், ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். செய்யும் தொழில் இரட்டிப்பாகும். ஒரு கடை வச்சுருந்தேன் சார், இப்போ 2 கடை வச்சுருக்கேன். ஒரு வண்டி வச்சுருந்தேன், 2 வண்டி வச்சுருக்கேன். ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், இப்போ 4 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நல்லா டெவலப் ஆகும். கும்பராசிக்காரர்கள் வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் வருடமாக இந்த 2.5 வருடமும் இருக்கும். அதனால் ஒரு கவலையும் இல்லை, ஹாப்பியாக இருங்க. அடுத்து மீனராசிக்காரர்கள் நிலைமையை நினைத்தால் ரொம்ப பாவமாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ராசியில் ராகு இருந்து ஒரு அரை மெண்டலாக ஆக்கி விட்டுருந்தார். எல்லாரையும் ஒரு பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல, அந்த மாதிரி வச்சுருந்தார். இப்போ ராகுவோடு சேர்ந்த சனியின் டபுள் டோஸ், ஜென்ம சனி சொல்லுவோம் இல்லையா, ஜென்ம சனி எனக்கு அப்படின்னு. அந்த ஜென்ம சனிங்கிறது என்னென்னா, வியாதி கடன் கஷ்டத்தை உருவாக்கும். போர் அடிக்கடி சொல்லுவேன், நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், போர் எமக்கு தொழில் அப்படின்னு. மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் போர் தொழில். போர் வந்து என்றைக்கும் நடக்கிற விஷயம் இல்லை, போர் தான் வாழ்க்கையே. அந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் போர்லேயே இருப்பீங்க அந்த 2. ஆனால் மாபெரும் வெற்றிகளை காண்பீங்க. காரணம் என்னென்னா, 4ல் குரு இருக்கார், கேந்திர பலம் பெற்று இருக்கார். 1 10 கூடையவர். 10 சனி பார்க்குறத மாதிரி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. 10 சனி பார்த்தா பிரபல யோகம், உலகம் அறிந்த ஒரு பிரபலமாக மாறப்போகிறீர்கள். அப்படியே சுடர் விட்டு எரியும் சூரியனை போல
புகழின் உச்சத்திற்கே செல்ல போகிறீர்கள். இதுக்கு மேலே செல்றதுக்கு ஒன்றும் இல்லை. புகழின் உச்சத்திற்கு செல்வீர்கள். ஸோ 3, 7, 10 அப்போ 2 காதல் உருவாகும் மீனராசிக்காரர்களுக்கு. 7 சனி பார்க்குறார். 7 சனி பார்த்தா காதலை தருவார். ஜாக்கிரதையாக இருங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஜோதிடம்னு வரும்போது என்ன சொல்கிறது, சனி 7 பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா காதலையும் அள்ளி அள்ளி கொடுத்துருவார். அதான் பிரச்சனை. அப்போ ஏற்கனவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருந்தோம் குருஜி, அவங்கெல்லாம் இணைஞ்சிருவாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி 10 சனி பார்க்குறதுனால அரசியலில் ஈடுபாடு, பிரபலத்துவம், சமூகத்தில் மரியாதை, கட்சி போன்ற இயக்கங்கள் போன்றவற்றில் மதிப்பு போன்றவை ஏற்படும். மீனராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக போகிறீர்கள். குபேர யோகமும் சம்பத்தும் இருக்கும். ஆனால் மனதளவில் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் இன் டிப்ரெஷன். டிப்ரெஷன் 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 இதில் தான் இருப்பீங்க. டெய்லி ஹெட் மசாஜ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு டிப்ரெஷன்லேயே தான் ட்ராவல் ஆவீங்க. 12 ராசிகளுக்கு உரிய பலன்களை நாம் பார்த்தோம். நீங்கள் தொடர்ந்து என்னை பார்த்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே போயிட்டுருக்க நம்பர், இந்த நம்பருக்கு என்னை கூப்பிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு என்னை அழைச்சி பேசுங்க. பர்சனல் ஜாதகம் பார்த்துக்கலாம். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.